ஓம் சாந்தி. பாபா நினைவிருக்கின்றதா? முரளி தேதி 25/8/25। मीठे बच्चे, कदम कदम पर जो होता है वो कल्याणकारी है। इस ड्रामा में सबसे अधिक कल्याण उनको होता है जो बाबा की याद में रखते हैं। பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, ஒவ்வொரு அடியும் என்னவெல்லாம் நடக்கின்றதோ அவை அனைத்தும் நன்மைக்காகத்தான். இந்த நாடகத்தில் அனைத்தை விட நன்மை யாருக்கு ஏற்படுகிறது? யார் பாபா நினைவில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த நாடகத்தில் எல்லாத்தை விட அதிகமான நன்மைகள் ஏற்படுகின்றது. प्रश्न, ड्रामा की किस नूंद को जानने वाले बच्चे अपार खुशी में रख सकते हैं? பாபா கேட்குறாங்க, நாடகத்தினுடைய எந்த ஒரு நிச்சயிக்கப்பட்ட விஷயத்தை தெரிந்து கொண்ட குழந்தைகள் அளவிட முடியாத குஷியில் இருக்க முடியும். उत्तर, जो जानते हैं कि ड्रामा अनुसार इस पुरानी दुनिया का विनाश होगा, नेचुरल कैलामिटीज भी होगी, लेकिन हमारी राजधानी तो स्थापन होनी ही है, इसमें कोई कुछ कर नहीं सकता. பாபா சொல்கிறாங்க, நாடகத்தினுடைய அனுசாரமாக இந்த பழைய உலகத்தினுடைய அழிவு மற்றும் இயற்கையினுடைய சீற்றங்கள் எல்லாமே ஏற்படும். ஆனால் நம்முடைய ராஜ்யம் ஸ்தாபனை ஆகித்தான் தீரும். இதில் யாரும் எதுவும் செய்ய முடியாது. बल अवस्थाएं नीचे ऊपर होती रहेगी, कभी बहुत उमंग, कभी ठंडे टार हो जाएंगे, इसमें मूंझना नहीं. सभी आत्माओं का बाबा भगवान हमको पढ़ा रहे हैं, इसी खुशी में रहना है. பாபா சொல்கிறாங்க, அதாவது நிலைகள் என்பது சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், நம்முடைய மனோநிலைகள் எல்லாமே அப் அண்ட் டவுன் ஆகதான் செய்யும். சில நேரம் உற்சாகமாக இருக்கும், சில நேரம் கூலாக ஆறாமல் ஓய்வாக இருந்துருவோம். இந்த மாதிரி விஷயங்களால் குழப்பத்தில் வர வேண்டாம். அனைத்து ஆத்மாக்களினுடைய தந்தை பகவான் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்ற குஷியில் நிரந்தரமாக இருக்கணும். கீத் மெஹஃபில் மே ஜல் உட்டி ஷமா, பாடல் மாபெரும் சபையில் ஜோதி எழுந்தது. ஓம் சாந்தி. मीठे मीठे नंबरवार पुरुषार्थ अनुसार चैतन्य परवाने को बाबा याद प्यार दे रहे हैं. तुम सब हो चैतन्य परवाने हैं. பாபா சொல்கிறாங்க, ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான நம்பர்வார் முயற்சியினுடைய அனுசாரமாகிய சைத்தன்யமான விட்டில் பூச்சிகளுக்கு பாபா அன்பு நினைவுகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார். பாபா இன்னைக்கு குழந்தைகள் எப்படி பார்க்குறார்? சைத்தன்யமான விட்டில் பூச்சிகள். பாபா சொல்கிறார், நீங்கள் எல்லாருமே சைத்தன்யமான விட்டில் பூச்சிகள். இப்போ நாம விட்டில் பூச்சிகள்னா ஜோதி யாரு? பாபா தான் சொல்ல முடியும். பரந்து உன்கோ ஜான்தே பில்குல் நஹி, பாபாவை தான் ஜோதின்னு சொல்லப்படுது. அந்த தீபம் விளக்குன்னு சொல்லப்படுது. அந்த விளக்கில் பலியாகக்கூடிய விட்டில் பூச்சிகள் தான் நம்ம எல்லாரும். ஆனால் அந்த ஜோதியை உலகத்தில் துளி கூட தெரிஞ்சுக்காம இருக்கிறாங்க. ஷமா கோய் படி நஹி ஏக் பிந்தி ஹே, ஜோதிங்கிறதுக்காக ரொம்ப பெரிய ரூபத்தில் இருக்கார் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அவர் ஒளி புள்ளியாக இருக்கிறாரு. किसकी बुद्धि में नहीं होगा कि हम आत्मा बिंदी हैं, हमारी आत्मा में सारा पार्ट है. आत्मा और परमात्मा का नॉलेज और किसकी बुद्धि में नहीं. யாருடைய புத்தியில் இந்த விஷயம் இருக்காது. நான் ஆத்மாவாகி எனக்குள்ள எல்லா பாட்டும் நிறைஞ்சிருக்கிறது மற்றும் ஆத்மா பரமாத்மாவை பற்றிய ஞானம் கூட இன்னைக்கு எல்லார்கிட்டையும் இல்லை. इसलिए देह अभिमान के कारण बच्चों में मोह भी है, विकार भी है. भारत कितना ऊंचा था, विकार का नाम भी नहीं था. ஆகையினால தேக அபிமானம் இருக்கிற காரணத்தினால குழந்தைகளுக்குள்ள பற்றும் இருக்கிறது, விகாரங்களும் இருக்கிறது. பாருங்க, பாரத பூமி கூட எவ்வளோ உயர்ந்த பூமியாக இருந்தது. விகாரங்களினுடைய பெயர் அடையாளம் கூட இல்லாமல் இருந்தது. நிர்விகாரியான பாரதமாக இருந்தது. ஆனால் இப்போ பாரதம் என்ன ஆயிடுச்சு? விஷம் நிறைந்த விகாரங்கள் நிறைந்த உலகம் ஆயிடுச்சு. तुम जानते हो कदम कदम पर जो होता है कल्याणकारी ही है. एक एक दिन जास्ती कल्याणकारी उनका है
जो बाबा को अच्छी रीति याद कर अपना भी कल्याण करते रखते हैं। ये है कि कल्याणकारी पुरुषोत्तम बनने का युग है। பாபா சொல்கிறாங்க, உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு அடியும் என்ன நடக்கிறது அது நன்மைக்காக தான் நடக்குது. அதுலேயும் அதிகமான நன்மை யாருக்கு இருக்கிறது? யார் பாபா நினைவில் இருக்கிறாங்க. கல்யாண்காரி பாபா நினைவில் இருந்தாலே எல்லாரை விட அதிகமான நன்மை நமக்கு தான் ஏற்படும். இந்த யுகமே கல்யாண்காரி புருஷோத்தம சங்கம் யுகம். वो पुरुषोत्तम आगोदरकान युगम। अभी तुमको बाबा बताते हैं ड्रामा अनुसार ये फिर भी ऐसा होगा। बाबा आकर तुम बच्चों को फिर पढ़ाएंगे, यहाँ दूसरा कोई आ नहीं सकता। बाबा कहते मैं बच्चों को ही पढ़ाता हूँ। பாபா குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். நாடகத்தினுடைய அனுசாரமாக என்னெல்லாம் நடக்கிறது அது எல்லாமே அதே போல தான் நடக்கும். இப்படி நாடகத்தில் ஆக்டர், கிரியேட்டர், டைரக்டர் யாருன்னு தெரிஞ்சுக்காமல் இருக்கிறாங்க. இதே போல தான் நாடகத்தில் மீண்டும் ஏற்படும். பாபா அதே போல் என்ன பண்ணுவார், மீண்டும் நமக்கு கற்றுக் கொடுப்பாரு. இந்த காரியத்தை வேறு யாருமே செய்ய முடியாது. பாபா சொல்கிறார், நான் குழந்தைகளுக்கு தான் கற்றுக் கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன். अपने को आत्मा समझ परमात्मा बाप से ऐसे बातें करनी है। बाबा हमको अभी मालूम पड़ा है, ब्रह्मा और विष्णु का भी मालूम पड़ा है। ब्रह्मा की विष्णु की नाभि से ब्रह्मा निकला और विष्णु दिखाते हैं सीध सागर में, ब्रह्मा को सूक्ष्म वदन में दिखाते हैं। वास्तव में यहाँ है தன்னை ஆத்மான் புரிந்து பரமாத்மா பாபாவிடம் நாம் இப்படிலாம் நம்ம என்ன பண்ணோம், பேசணும். பாபா நான் உங்கள் கூடவே வந்துடுவேன், பாபா நீங்கள் என்னை கூடவே கூட்டிகிட்டு போயிடுவீங்க. இப்போ நம்ம பாபா பற்றி தெரிஞ்சிட்டோம், பிரம்மா மற்றும் விஷ்ணு பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். விஷ்ணுவோட நாபிலிருந்து பிரம்மா வந்தான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் விஷ்ணுவை பார்க்கடலில் காட்டியிருக்கிறாங்க, பிரம்மாவை சூக்ஷ்ம வதனத்தில் காட்டியிருக்கிறாங்க. பாபா कहते हैं काम चिदा पर बैठने से सांवरा हुआ, नाम करके एक का लिया जाता है, तुम सब ब्राह्मण हो, अभी तुम ज्ञान चिदा पर बैठे हो। பாபா சொல்கிறாங்க, இப்படி பாருங்க, ராமச்சந்திர, கிருஷ்ணர் எல்லாத்தையும் கூட ஷியாமாவும் காட்டியிருக்கிறாங்க. அதாவது பாபா சொல்கிறாங்க, தேவதா ஆத்மாக்கள் எப்போ காமத்தினுடைய சிதையில் விழுந்தாங்களோ அப்போ கருப்பாயிட்டாங்க, அது தூய்மையற்ற ஆத்மாக்களாகிட்டாங்க. ஆனால் பேர் ஒருத்தர் 2 பேரை தான் சொல்லியிருக்கிறாங்க. நாம் அனைவருமே இப்போ பிராமணர்கள், ஞான சிதையில் அமர்ந்திருக்கிறோம். பாபா சொல்கிறார், ஞானத்தை ஆழமாக சிந்தனை செய்து யுக்திகளை உருவாக்குங்கள். ட்ராமா படா தீரே தீரே சல்தா ஹே, நாடகம் கூட ரொம்ப மெதுவாக சென்று கொண்டே இருக்கின்றது. நல்லது. தாரணா கேலியே முக்கிய சார், தாரணைக்காக முக்கியமான விஷயம். सदा इसी स्मृति में रहना है कि हम गोपी वल्लभ के गोप गोपियाँ हैं। इसी स्मृति से सदा खुशी का पारा चढ़ा रहें. சதா இந்த ஒரு நினைவில் இருக்க வேண்டும், நான் கோபி வல்லபனுடைய கோப கோபியர்கள். இந்த நினைவினால் சதா குஷி என்பது அதிகரித்து கொண்டே இருக்கும். செகண்ட் பாயிண்ட், अभी तक जो कुछ पढ़ा है उसे बुद्धि से भूल बाप से सुनाते हैं, बाप जो सुनाते हैं वही पढ़ना है. இப்போ வரைக்கும் நம்ம என்னெல்லாம் படிச்சிருக்கிறோம் அதை புத்தியால் மறந்து பாபா என்ன கற்றுக் கொடுக்கின்றாரோ அதை படிக்க வேண்டும். நாம் சகோதர சகோதரிகள். இந்த நினைவின் மூலமாக கெட்ட பார்வையை அழித்து விட வேண்டும். மாயா சே ஹார் நை காணி ஹே, மாயாவிடம் தோல்வி அடையக்கூடாது. வரதான், सेवा द्वारा योग युक्त स्थिति का अनुभव करने वाले रूहानी सेवादारी भव. சேவையின் மூலமாக யோகயுக்த ஸ்திதியை அனுபவம் செய்யக்கூடிய ஆன்மீக சேவாதாரி ஆகுங்கள். ब्राह्मण जीवन सेवा का जीवन है, माया से जिंदा रहने का श्रेष्ठ साधन सेवा है. सेवा योगयुक्त बनाती है, लेकिन सिर्फ मुख्य की सेवा नहीं, सुने हुए मधुर बोल का स्वरूप बन सेवा करना, निस्वार्थ सेवा करना, त्याग तपस्या स्वरूप से सेवा करना. பாபா சொல்கிறாங்க, பிராமண வாழ்க்கை சேவைக்கான வாழ்க்கை. மாயா கிட்டேருந்து நம்ம காப்பாற்றப்பட்டு உயிரோடு இருக்கணும்னா அதற்கு சிரேஷ்டமான சாதனமே சேவா தான். சேவா யோகயுக்தாக ஆக்குகிறது.
வெறும் நம்ம வாயினால் ஞானம் சொல்கிறோம், பாபாவுடைய அறிமுகம் கொடுக்குறோம், அது மட்டும் கிடையாது. பாபா என்ன ஒரு மகா வாக்கியத்தை சொன்னார், அந்த மகா வாக்கியத்தினுடைய ஸ்வரூபமாகி சேவா பண்ணணும். எதிர்பார்ப்பில்லாத சுயநலமற்ற சேவா பண்ணணும். தியாகம் தபஸ்யாவினுடைய ஸ்வரூபத்தில் சேவா பண்ணணும். எல்லைக்குட்பட்ட விருப்பங்களை கடந்து எதிர்பார்ப்பில்லாத சேவா பண்ணணும். இதைத்தான் சொல்லப்படுது ஈஸ்வரிய மற்றும் ஆன்மீக சேவா. முக்குக்கே சாத் மன் துவாரா சேவா கர்னா. வார்த்தைகள் கூடவே மனதின் மூலமாகவும் சேவா பண்ணணும். அதாவது மன்மனாபவ என்ற ஸ்திதியில் நிலைத்திருக்க வேண்டும். ஸ்லோகன் आकृति को न देख निराकार बाप को देखेंगे तो आकर्षण मूर्ति बन जाएंगे. ஸ்லோகன் உருவத்தை பார்க்காமல் நிராகாரமான பாபாவை பார்த்தீர்கள் என்றால் ஆகர்ஷண மூர்த்தியாக ஆகிவிடுவீர்கள். இன்றைய நாளிற்கான அவ்யக்த தூண்டுதல், பரமாத்மாவுடைய அன்பின் அனுபவியாகணும் மற்றும் சஹஜ் யோகியாக ஆக வேண்டும். பாப் தாதா का बच्चों से इतना प्यार है जो समझते हर एक बच्चा मेरे से भी आगे हूँ. பாப் தாதாவுக்கு குழந்தைங்க மேலே எவ்வளோ அன்பு இருக்குது பாருங்க. தன்னுடைய ஒவ்வொரு குழந்தையும் என்னை விட முன்னேறக்கூடியவங்க, எனக்கு முன்னாடி இருக்கக்கூடியவங்க என்று பாப் தாதா குழந்தைங்களை நினைக்கிறார். दुनिया में भी जिससे ज़्यादा प्यार होता है वो उसे अपने से भी आगे बढ़ाते हैं. यही प्यार की निशानी है. உலகத்தில் கூட யாருக்கு அதிகமான அன்பு யார் மேலே இருக்கோ அவங்கள தன்னை விட முன்னாடி போகணும் அப்படின்னு முன்னேற வைப்பாங்க. இதான் அன்பினுடைய அடையாளம். तो बाप दादा भी कहते हैं मेरे बच्चों में अब कोई भी कमी नहीं रहे. நல்ல பாப் தாதா கூட சொல்கிறார், என்னுடைய குழந்தைகளுக்குள் எந்த குறையும் இருக்கவே கூடாது. சப் சம்பூர்ண சம்பன்ன சமான் பன் ஜாய். எல்லாருமே சம்பூர்ணமாகணும், சம்பன்னமாகணும், சமமாக ஆகணும். यही परमात्मा प्यार सहज योगी बना देता है. இந்த பரமாத்மாவுடைய அன்பு தான் நம்மை சஹஜ யோகியாக ஆக்குகின்றது. இன்றைக்கு தாதியினுடைய விசேஷதா, பிரம்மா பாப் சமான் நிரஹங்காரி ஆர் நிர்மான்சித். பிரம்மா பாபாவிற்கு சமான் நிர் அகங்காரியாகவும் மற்றும் பணிவானவராகவும் இருந்தார்கள். हमारा बाबा कितना निरहंकारी बच्चों को कहता है, बच्चे मैं आपका ओबीडियंट सर्वेंट हूँ. ऐसे में भी अपनी आप से पूछती हूँ कि मैं कहाँ तक निरहंकारी और निर्मांचित बनी हूँ. जब ऊंचते ऊंच बाबा इतनी ऊंच अथॉरिटी कहता है मैं तुम्हारा सर्वेंट हूँ, तो हमें कितना निरहंकारी होनी चाहिए. தாதி அப்படி இருப்பாங்களாம், கேட்பாங்களா தனக்கு தானே, பாபா எவ்வளோ நிரகங்காரியாக இருக்கிறாரு. தன்னுடைய குழந்தைகளை பார்த்து அவர் என்ன சொல்கிறார், குழந்தைகளே நான் உங்களுடைய ஒபீடியன்ட் ஸ்டூடெண்ட், கீழ்ப்படுதல் உள்ள வேலைக்காரன் என்று சொல்கிறாரு. இப்போ நான் கூட எனக்கு தானே நான் கேட்டு பார்ப்பேன், என்னை நானே கேட்டு பார்க்குறேன். நான் எந்த அளவுக்கு நிரகங்காரியாகவும் பணிவாகவும் ஆகியிருக்கிறேன். எப்போ உயர்ந்திலும் உயர்ந்த பாபா இவ்வளோ உயர்ந்த அத்தாரிட்டி உடையவர், ஆல்மைட்டி அத்தாரிட்டி உடையவர், அவரே என்ன சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சர்வெண்ட்னு சொல்கிறாரு. அப்போ நாம் எந்தளவுக்கு நிரகங்காரியாக ஆகணும். ஜப் अपने को सेवादारी समझते तो स्वतः निरहंकारीपन की स्टेज आ जाती है. எப்போ தன்னைத்தானே சேவாதாரி என்று புரிஞ்சுக்கிறாங்க, அப்போது தானாகவே நிர் அகங்காரி என்ற ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க. अपने को निमित्त समझने से करण करावनहार बाबा स्वतः याद आता है. தன்னைத்தானே நிமித்தம் என்று புரிந்து கொண்டாலே செய்பவர் செய்ய வைக்கக்கூடிய பாபாவுடைய நினைவு தானாகவே வந்துடும். जब हम कहते हैं कि हम सेवादारी हैं तो सेवादारी माना ही हर आज्ञा का पालन करने वाला फेथफुल. எப்போ நம்ம சேவாதாரின்னு சொல்கிறோம், அப்போ சேவாதாரினாலே என்ன அர்த்தம், பாபாவுடைய ஒவ்வொரு கட்டளைகளையும் கடைப்பிடிக்கக்கூடியவர்கள் மற்றும் நம்பிக்கைக்குரியவர்கள். இன்றைக்கான ஒரு குணம் ஒரு சக்தியினுடைய தாரணை. குணம் हांजी का पाठ स्मृति में पक्का रखने वाला आज्ञाकारी हूँ.
ஹாஞ்சி என்ற பாடத்தை நினைவில் வைத்து உறுதியாக இருக்கக்கூடிய, கட்டளைப்படி நடக்கக்கூடிய ஆத்மா நான். शक्ति देही अभिमानी बन निरहंकारी स्थिति के अभ्यास से ब्रह्मा बाप समान ओबीडियंट दादी प्रकाश मणि के समान दिल तख्त नशीन सो भविष्य राज्य तख्त नशीन स्थिति का अनुभव कर रही हूँ. தேகி அபிமானியாகி நிரஹங்காரி ஸ்துதியினுடைய பயிற்சியின் மூலமாக பிரம்மா பாப் சமான் ஒபீடியண்டாக தாதி பிரகாஷ்மணி தாதி சமான் உள்ளத்தின் சிம்மாசனதாரியிலிருந்து எதிர்கால ராஜ்ய சிம்மாசனதாரி என்ற ஸ்துதியை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். இன்றைய நாள் விசேஷமாக நம்முடைய படி தாதி பிரகாஷ்மணி தாதியினுடைய நினைவு நாள். அவங்களுடைய நினைவு நாள் அன்னைக்கு பாபா என்ன பண்ணுறாரு, அவங்கள நமக்காக சூக்ஷ்ம பாலனைக்காக அனுப்பி வைக்கிறாங்க. அதனால் இன்னைக்கு தாதியினுடைய விசேஷத்தா கேட்டிருக்கோம். இன்றைய குணம் மற்றும் சக்தியிலையும் தாதியினுடைய விசேஷத்தா நம்ம கேட்டிருக்கோம். அதை இன்றைக்கு நாம் கடைபிடித்து தாதிகிட்ட இருந்து நிறைய வரதானங்களை இன்று நாம் எடுத்துக்கொள்வோம். ஓம் சாந்தி.